துஷார் இத்தனை நாள் இல்லாம தப்பிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அவர் பேர் வேற 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 மாதிரி போயிருக்கும். இப்ப கமருதீனுக்கு பின்னால எவ்வளவு கெட்ட பேர்கள் இருக்கோ அந்த மாதிரி துஷார் அரோரா பின்னால அவ்வளவு கமருதீன் பின்னாடி கெட்ட பேர் இருக்குன்னு. ஓ அது என்ன மாதிரி ஒண்ணுன்னே தெரியல. நைட்டு உட்காந்து விக்ரம் கிட்ட எனக்கு துஷாரோட கண் பிடிக்கும், மூக்கு பிடிக்கும், வாயு பிடிக்கும், அவரோட பாடி பிடிக்கும், உனக்கு என்னதான் பிடிக்காது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரவீன் வந்தாரு. பிரவீன் வந்து இது பேசிட்டு இருக்கும்போது ட்ராமா இல்ல டிராமா தான் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ் வந்து லூ பண்ணாரு. ஏயா வேண்டுமே தானே பண்ற நீ? பிக் பாஸை கேட்குறேன் நான், வேண்டுமே தானே பண்ற நீ? நான் என்ன சொல்றேன், உனக்கு சாண்ட்ராவை பத்தி என்ன தெரியும்? கலையரசனை கேட்குறேன், சாண்ட்ராவை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? எப்படி அவங்க வீட்டுக்கார கூட உட்காந்து நீ வந்து சிங் சான் தட்டு நிறுத்தியா? நீ என்ன கேம் பார்த்த? சாண்ட்ரா எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் 24 மணி நேரம் பார்க்குறேன். எனக்கு எடிட் பண்ணி வந்தாலும் அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியும். கேவலம் ஒரு பையன் பண்ணி காட்டுறாங்க, அவங்க கார்லேருந்து கீழே வந்துத. இவ்வளோ கேப் இருக்குமா? இதில் எப்படி அவங்களுக்கு அட்டாக் வரும்ன்றான். இன்னொன்று, அந்த பொண்ணு சண்டை போடும்போது எனக்கு சப்போர்ட்டுக்கு வான்னு அந்த பொண்ணு உன்னை கூப்பிடல. என்னை வச்சு கேம் விளையாடிடுறா, என்னை வச்சு கேம் விளையாடுறா மச்சான். இவ தப்பு பண்ணுறா, அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் ஏற்றுக்கிறா. இல்லைன்னா அந்த மாதிரி நான் அந்த பொண்ணு சொல்லலை. கமருதீன் வாழ்க்கையை இவர் சொல்கிறாரு, பிரஜன் சொல்கிறார், கமருதீன் வாழ்க்கையை கெடுத்ததே பார்வதி தானா? வணக்கம். வணக்கம் சார். ரம்யா வந்துட்டு திவ்யா கிட்ட வந்துட்டு இந்த விஷயங்கள் சொல்லும்போது, நீங்க சொன்னதை சொல்லும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க திவ்யா? மீ என்னையா என்னையா சொன்னா? மேடம் இதுல வர திங்கக்கிழமை நாமினேஷன்ல சேவ் பண்றதுக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒன்னு சாண்ட்ராக்கு, ஒன்னு ஐ திங்க் சபரிக்குன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாலாம் சாப்பிட்டேன். இன்னைக்கு சொல்றாங்க பச்சை மிளகாலாம் சாப்பிட்டேனே, எங்க தாய் கிழவி என்ன திட்ட போறா, என்ன அடிக்க போறா, என்ன உதைக்க போறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, அந்த மென்ன பச்சை மிளகாவை என் மூஞ்சிலே நான் துப்பிக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு. அப்ப பார்வதிக்கு இவ்வளவு பாதி சிங்கிளா நின்னு இவ்ளோ பேரை எல்லாரையுமே. இன்னும் சொல்ல போனா வந்து வியானா சொன்னாங்களான்னு தெரியல, ஆனா பார்வதி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றாங்க. பார்வதி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிப்பான்றாங்க ரம்யா. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, திவ்யா சொல்றாங்க பார்வதி எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க இருக்கும்போது இல்லாத போது அவங்களோட அருமை தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 90 நாட்களுமே அந்த பொண்ணு ஒரு பொண்ணு எல்லா ப்ரோமோலையும் வச்சிருக்காங்க. 220 ப்ரோமோல தனியா தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த 90 நாட்களும் மக்கள் வந்து பார்வதிக்காக தான் அந்த ப்ரோக்ராமை பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ பாருக்காக நாங்க பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அவங்க உள்ள இருக்காங்களோ இல்லையோ அவங்கள பத்தி பேசாம அந்த ப்ரோக்ராம் ஓடல. ஸோ இங்க யாரு தப்பு அப்படிங்கிறது உள்ள வந்தவங்களுக்கும் தெரியுது, உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் யாருக்கு டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டு உடைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பிக் பாஸ்ல? இன்னும் 1 வாரம் இருக்குங்க. என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? அடுத்து அண்ணன் வருவாரு, அக்கா இருக்காங்க உள்ள. அடுத்து வருவாரா? மண்டே, ஐ திங்க் மண்டே வருவாரு. ஐ மீன் அக்கா போயிட்டாங்கன்னாலும் அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். அக்கா போயிடுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் அவுட் அப்படிங்க. எஸ். அதுக்கு மேல அவங்கள வச்சு என்ன பண்ணுது? ஒரு வேளை டாப் 5ல நீங்க இருக்கணுங்க, நீங்க இருந்தே ஆகணும் சேச்சி அப்படின்னு எடுத்துட்டு போறாங்கன்னா எடுத்துட்டு போட்டோம். எனக்கு ஒரு கேள்வி, மக்கள் அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்த ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த லாஸ்டா சனிக்கிழமை வந்துட்டு 2 தலைவலிகள், அதாவது அரோராக்கு தலைவலின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு சனிக்கிழமையோட வெளியே அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வரவெல்லாம் எல்லாரையும் போட்டு பயங்கரமா உள்ள வியானா வந்ததுல எல்லாருமே அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப எந்த அழுகையும் வரல, எந்த படப்படப்பும் வரல. ஐயோ நேத்து வந்துச்சே ஸ்னேக் பாபு அனகொண்டா சொன்னதுக்கு வந்துச்சு. அத கொண்டா அப்படின்ற மாதிரி அழுதாங்க. ஆனா கண்ணுல தண்ணி தான் வரல. கேமரா வந்து கரெக்டா ஜூம் இன் போய் ஜூம் அவுட் ஆச்சு. எந்த இடத்துலயுமே கோவம் வர மாதிரியே காமிக்கலையே. இவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஐயோ கோவம் காமிச்சிட்டா நான் தான் வெளில போயிடுவேனே. அச்சோ இல்ல, ஏன்னா நான் இந்த கேள்வி எங்க கேக்குறேன்னா, வினோத் அண்ணா தலையா இருக்குமா தலை டாஸ்க்ல உள்ள போய் படுங்க, வெளியே படுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள ஒரே சத்தமா இருக்கு, எனக்கு டென்ஷனா இருக்கு, என்னால முடியலன்னு கத்துன சாண்ட்ரா எங்க? அதெல்லாம் வந்து வீக்லி பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு வாரம் பொத்தக்கடின்னு மயக்க அடிச்சு விழுந்த சாண்ட்ரா எங்க? ஆனா அதுக்கப்புறமா உண்மையாவே எவிக்ட் ஆனாரு. அப்ப மயக்கம் போட்டு விழுந்தாங்களா பாத்தீங்களா? சொல்லிருப்பாங்க இதெல்லாம் நடக்கும், நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி கால் எடுத்து வச்சு வெளில போயிட்டாங்க. அப்ப என்ன பேசிஸ்ல அவங்க திருப்பி உள்ள சேர்த்தீங்க? ரம்யாக்காக டோரை ஓபன் பண்ணி வச்சாங்க.
அப்ப ரம்யா வெளியே போறதுனா போல, அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வெளியே எகிரி குதிச்சு வெளியே போனாங்க. வெளியே போன ரூலை மீறினாங்க, வெளியே அனுப்பல. அப்ப வந்து டோரை க்ளோஸ் பண்ணீங்க. பிக் பாஸ் ஒருத்தவங்க உள்ள 90 நாள் விளையாண்டுருக்காங்க. அவங்கள கழுத்தை புடிச்சு வெளியே அந்த பொண்ணு நடந்து போய் தனி யாராவது வருவாங்க, பிக் பாஸ் ஏதாவது சொல்லுவாருன்னு நடந்து போய் 2 நிமிஷம் இப்படி நின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்களான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா அவங்க வந்து கண்டிப்பா அவங்க என்னென்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்காக என்னென்ன பண்ணாங்க, அந்த கேம்காக என்னென்ன பண்ணாங்கன்றத தான் அப்படி நின்னு அப்படி யோசிச்சிருப்பாங்கன்றது ஆனா என்னுடைய அவங்க கருத்து. ஒத்துக்கிட்டாங்கங்க ஒரு விஷயம். தள்ளி விட்டது. ஆனா அது தப்பு ஆமா, அப்படிங்கறத தப்பு. ஒத்துக்கிட்டாங்க. எந்த இடத்துலயும் வாழ்நாள் பூரா ஒத்துக்காம மறக்க கிடையாது. மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வாரமுமே விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணும்போதும் தப்பு ஆனா திவ்யா பண்ணிருக்காரு. சொன்னாங்க பாத்தீங்களா, இது போனதும் வெளியிலே கட் பண்ணு. உனக்கு நல்லது. உனக்கு இன்னைக்கு கூட ரம்யா வந்து சொல்றாங்க, இது கமருதீன் பத்தி பார்வதி பேசுனதும், பார்வதி பத்தி கமருதீன் பேசுனதும் வெளியில போய் பார்த்தாங்கன்னா, அவங்களே ச்சீ இப்படியா பேசியிருக்கோன்னுவாங்க. அந்த மாரி தான் வந்து சாண்ட்ரா பேசுனத விக்ரம் பேசுனத சாண்ட்ராவும் பார்த்து காரி துப்பிப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கம்பேரிசம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, உங்ககிட்ட அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டா தான் வந்து சொன்னாங்க. எனக்கு அவன் பழகுறது இதுவா இருக்குன்னு. ஆனா இவரு அப்படி சொல்லல. என்ன வச்சு கேம் விளையாடிர்றா. என்ன வச்சு கேம் விளையாடுறா மச்சான் இவ. இவ தப்பு பண்றா. அத நம்ம வந்து சப்போர்ட் பண்ணா ஏத்துக்கிறா. இல்லன்னா அந்த மாரி அந்த பொண்ணு சொல்லல. அந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே அந்த கம்பெனி அந்த பேசல. மாரி சொல்லல. அவன் அடிதடி பண்றான். ஆனா அவனுக்கு சப்போர்ட்க்கு என்ன கூப்பிடுறான் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லல எங்கேயும். இல்லைங்க. ஒரு இன்னொன்னு அந்த பொண்ணு சண்டை போடும்போது எனக்கு சப்போர்ட்க்கு வான்னு அந்த பொண்ணு உன்னை கூப்பிடல. ஏன் நீயா இது பண்ணிக்கிற? எல்லாம் ஏன் வந்து அப்படியே கமருதீன் வாழ்க்கைய இவரு சொல்றாரு, பிரஜன் சொல்றாரு. கமருதீன் வாழ்க்கைய கெடுத்ததே பார்வதி தானா. ஓகே. கமருதீன் வந்து இந்த அளவுக்கு இதுவாயிருக்கானா, அதுக்கு பார்வதி தான் காரணம். பார்வதி தான் காரணம். பார்வதி தான் காரணம். யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. பார்வதி மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாரி பிரஜன் சொல்றாரு. இப்போ கமருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்தது உங்க ஒய்ஃப் தானே. உங்க ஒய்ஃப் தானே. உங்க ஒய்ஃப் தானே. சாண்ட்ரா தானே. சாண்ட்ரா தானே. சாண்ட்ரா தானே. அப்ப நான் சொல்லவா? ஐயோ ஸ்கேண்ட்ரா தானே. ஸ்கேண்ட்ரா தானே. எனக்கு என்ன அப்படின்னா 2 பேருமே மேலேயே தள்ளி விட்டதுல தப்பு இருக்கு. அவருக்கு வந்து கோவம் இல்லையா? ஆனா இந்த மாதிரிலாம் பேசுவாராம். சரி நீங்க பேசுங்க. வேணாம்னு சொல்ல. ஒண்ணுத்துக்குமே உதவாத கலையரசனை உட்கார வச்சு பேசுனீங்க பாத்தியா? அப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க காசு குடுத்து தான் உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்கன்னு. ஏன்னா கலையரசன் அந்த வீட்ல 4வது வாரமோ 3வது வாரமோ வெளியில வந்துடுறாரு. அப்ப சாண்ட்ரா உள்ள அப்பதான் போறாங்க. இவர் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் போறாங்க உள்ள. சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த வாரம் முடிஞ்சு வெளியில வந்து அவர் கொடுத்த எல்லா இன்டர்வியூலயும் பார்வதி வந்து கமருதீனை வச்சு விளையாடுறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. பார்வதி வந்து கமருதீனை வச்சு தான் விளையாட போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டா. இது எல்லா சேனலுக்கும் போயிடுச்சு. யூடியூப்ல. ஓகே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உண்மையாவே ஃபீலிங்ஸ் வந்தது. அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஏன்டா இப்ப வந்து அத சொல்ற இன்டர்வியூல பார்வதி சொல்லி தான் கமருதீன் இதெல்லாம் செய்றான். பார்வதி வந்து இப்படிதான். பார்வதி அப்படி ஏதாவது காமிச்சாங்களா வீடியோல? ஏங்க காமிக்கல பேசுறாரு அவருன்ற. இல்ல பிக் பாஸ் வீடியோல பார்வதி வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவனை வச்சு ஆ. இவனை வச்சுதான் கொஞ்ச நாள் காய் நகர்த்தணும். இவனை வச்சுதான் இப்ப விக்ரம் சொல்லலையா வியானாக்கு கொஞ்ச நாள் லவ் கேம் விளையாடு எஃப்ஜே கூடன்னு. அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் போல. ஆனா நான் இது வரைக்கும் சத்தியமா எனக்கு யாரும் அமுச்சு பார்க்கல, நானும் பார்க்கல. ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேனாலும் எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், உனக்கு சாண்ட்ராவை பத்தி என்ன தெரியும்? கலையரசனை கேட்கறேன். சாண்ட்ராவை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? எப்படி அவங்க வீட்டுக்கார கூட உட்காந்து நீ வந்து சிங் தட்டுன்னு இருப்பியா? நீ என்ன கேம் பார்த்த? சாண்ட்ரா எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் 24 மணி நேரம் பார்க்குறேன். எனக்கு எடிட் பண்ணி வந்தாலும் அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியும். கேவலம் ஒரு பையன் பண்ணி காட்டுறாங்க அவங்க கார்ல இருந்து கீழே விழுந்தத. இவ்ளோ கேப் இருக்குமா? இதுல எப்படி அவங்களுக்கு அட்டாக் வரும்ன்றான். ரீல்ஸ்ல வந்தது. ஆக்சுவலி அந்த பையன் பண்ண பேரண்ட் எனக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு மேடம் இதை கொஞ்சம் பாருங்க மேடம், இந்த பையன் சொல்ல கேட்காம நான் இல்லாத போது வீட்டில் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு. அப்புறம் நான் பண்ணேன், சும்மா நல்லா இருக்கேன்னு ஸ்டோரியில போட்டேன். அவ்வளோதான், அது அப்படியே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பையன் கேட்கறான், இங்கேருந்து இங்கே விழுந்துல என்ன இவங்களுக்கு வந்துச்சு இப்போ? இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இத்தனை பேர் அட்டாக் பண்ணும்போது ஏங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகல? யாருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, வீக் 1 சீக்ரெட் டாஸ்க் எல்லாரையும் வச்சு செஞ்ச டேட். அது நெக்ஸ்ட் வீக் டம்மி பீஸா இருந்த 3வது வீக்கும் உங்க வீட்டுக்காரர் வெளியில போறாரு. பிரஜன் அவர்கள் வந்து வெளியில போகும்போது அப்படி விழுந்துட்டேன். ஓகே. நான் அப்ப கூட மெடிக்கல் இஷ்யூ இருக்கும் நம்ம இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். மெடிக்கல் இஷ்யூ நம்ம அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பட் நிறைய பேர் டிராமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இது டிராமா தான். கம்மியா சொல்றாங்களாங்க? சத்தியமா சொல்றேன், இது டிராமா தான். நடிப்பு தான். பிரவீன் வந்தாரு. பிரவீன் வந்து இது பேசிட்டு இருக்கும்போது டிராமா இல்ல டிராமா தான் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. டிராமா கிடையாது, டிராமா தான். அப்ப பிக் பாஸ் வந்து லூப்புன்னாரு. ஏயா வேண்டுமே தான் பண்ற நீ?
பிக் பாஸ் கேக்குறேன் நான் வேண்டுமே தானே பண்ற நீ பிக் பாஸ்க்கு தெரியும். அப்ப பிக் பாஸ் என்ன பண்றாரு லூப்ன்றாரு இவர் உட்காந்த இடத்துலயே சொல்ல முடியலன்ட்டு ட்ராமா இல்லைன்னா ட்ராமா தான் ட்ராமா இல்லைன்னா ட்ராமா தான்ட்டு வீடு ஃபுல்லா அந்த தீர்த்தம் தெளிப்பான்ல அந்த மாதிரி பண்ணிட்டு ஓம் கிரீம் ஓம் கிரீம் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஏரியா வந்து அந்த ஸ்பான்சர் ஏரியா ஒண்ணு இருக்கு இல்லையா அங்க வந்து நின்னுட்டு அந்த கேமராவை பார்த்துட்டு ட்ராமா இல்ல ட்ராமா தான் அப்படின்ட்டு போறாரு புரியுதா அப்போ அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கே தெரியுது ஏன் இது ஹோஸ்டுக்கு தெரியல இப்ப இந்த வாரம் ஹோஸ்ட் என்ன கேட்பார் தெரியுமா வியானா கொண்டாட்டத்துக்கு வந்தீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு எங்க ஃபைனலிஸ்ட் எங்களுக்கு தெரியும் ஏன் நீங்க ஃபைனலிஸ்ட் இப்படி கேக்குறீங்க ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க சார் அவுட் ஆனது அவங்க ஆட்டத்தை விட்டு போனது அவங்க நீங்க அப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க. எனக்கு எப்படிமா தெரியுது? செம்மையா கேட்டீங்கன்னு வரா எனக்கு அப்படி தோணுது ஒருவேளை. ஏங்க உள்ள இருக்கிறது விக்ரம் அது எப்படி கேட்பாரு என்ன பேசுறீங்க நீங்க விக்ரம கேட்க மாட்டாரு. விக்ரம் அப்படிதான் நான் பண்ணணும் இனிமேல் ஏன்னா அந்த படத்துல அவர் நடிச்சனாலயா எனக்கு தெரியல ஆக்சுவலி ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒருத்தர் கஜினியா மாறிட்டு வருது விக்ரம் 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 எழுதிக்க போறேன் வரவங்க எல்லாம் 2 பேரை தான் அடிக்கிறாங்களா எனக்கு என்னன்னா ரெட் கார்டு வாங்கின அன்னில இருந்து ஜாலியா இருக்குல்ல எஸ் ரெட் கார்டு வாங்கின அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிருப்பாங்க மறுநாள் மதியானத்துல இருந்து புடிச்சது 7:30 2 பேருக்கும் இன்னி வரைக்கும் வச்சு செய்யுது அப்படின்னா நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ணிருப்பீங்க இப்ப அடுத்த வாரம் ஆறுதல் பரிசுக்காக வந்து கனி எஃப்ஜே இவங்க எல்லாரையும் இறக்குவாங்க இப்ப ஆல்ரெடி கெமியை வர இறக்குனாங்களே நேத்து நல்லா டாஸ்க் எல்லாம் வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து கெமியை இறக்குனாங்க உள்ள கெமி வந்து வாங்க நம்ம கொண்டாட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் எஸ் வாங்க வாங்க கெமி உன்னை அவுட் பண்ணிருக்காங்க கொஞ்சமாவது இருக்கா கெமிக்கு இது எப்போங்கடா நீங்களே ஒரு ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்ல ஜாலி மூடு கொண்டு வரணும்னு பண்றாங்க பட் ரொம்ப ஹிட் ஆகி ஹர்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும் என்னோட கேம் நான் விட்டு போயிருக்கேன் என்னோட பிக் பாஸ் நான் விட்டு போயிருக்கேன் வீட்டுக்குள்ள வருவா அத வாங்குங்க அத சொல்லுங்க யார் வீட்டுக்குள்ள வருவா ஆக்சுவலி இன்னைக்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது அப்படிதான் தோணுது சோ மண்டே வந்து கனி எஃப்ஜே இவங்க எல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு ஆளை விட்டுட்டீங்க ஒரு ஆள் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் நான் கேக்குறது மட்டும் பண்ண மாட்டீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அது என்ன மாதிரி ஒண்ணுன்னே தெரியல நைட்டு உட்காந்து விக்ரம் கிட்ட எனக்கு துஷாரோட கண்ணு பிடிக்கும் மூக்கு பிடிக்கும் வாய் பிடிக்கும் அவரோட பாடி பிடிக்கும் உனக்கு என்னதான் பிடிக்காது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சென்சார் கட்டு அதுவே ஆமா இல்ல ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரிதான் ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்ததுன்னும் போது எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க இதுக்காக தான் நீ இருக்க இதுக்காக தான் நீ பண்ற இதுக்காக தான் ரத்தம் ஆக்சுவலா நல்லவேளை துஷார் இத்தனை நாள் இல்லாம தப்பிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன் இல்லன்னா அவர் பேர் வேற 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 மாதிரி போயிருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி